ஏம்பா பாருங்க, விஜய் தெரியுமா உனக்கு? பிரதமர் ராஜினாமா பண்ணிட்டாராம்பா. என்னடா சொல்ற? நான் ஆரம்பத்திலே இப்படிதான் சந்தோஷப்பட்டேன். அப்புறம் பார்த்தா நேபாள் பிரதமரா? நேபாள் பிரதமரா? ஆமா, நேபாளத்துல ஒரு பிரதமரே ராஜினாமா பண்ற அளவுக்கு நாடாளுமன்றத்தையே கொளுத்துற அளவுக்கு என்னதான் பிரச்சனை நடக்குது? அதாவது நேபாளுடைய பிரதமர் KP சர்மா ஒலி அவர் என்ன பண்றாரு, நாட்டுடைய பாதுகாப்புக்காக நான் பல அப்ளிகேஷன்களை தடை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப், Facebook, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் சொல்லி இது மாதிரி 26க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்களை தடை செஞ்சிருக்காரு. இப்படி தடை செஞ்சா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஜென் ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2K கிட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க இதை எதிர்த்து கடுமையான போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. ஏம்பா, ஒரு சோசியல் மீடியாவை தடை பண்ணதுக்காக இவ்வளவு பெரிய மக்கள் புரட்சி வெடிக்குது? இந்த போராட்டம் வெறும் சோசியல் மீடியாவை தடை பண்ணதுக்காக இல்லப்பா. நேபாளில் வந்து தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் பெரிய அளவுல இருந்துகிட்டு இருக்குது. வெறும் 3 கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த நேபாளில வேலையில்லா திண்டாட்டம் பெரிய அளவுல இருந்திருக்குது. வேலை தேடிட்டு இந்த மலேசியாவுக்கு, இந்தியாவுக்கு வேலை தேடி வரக்கூடிய ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்குது. ஆனா அந்த ஆட்சியாளர்களுடைய மகன்கள் மட்டும் சொகுசு வாழ்க்கை இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த மக்கள் ரொம்ப நாளா மனசுல போட்டு கொதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சோசியல் மீடியா தடைன்னு சொன்ன உடனே மக்கள் மொத்தமா வெடிச்சு வெளில வந்துட்டாங்க. ஆமா, இப்ப அங்க இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அங்க இப்ப என்னதான் கள நேரம் வரும்? போராட்டம் பண்ண அந்த இளைஞர்கள் பிரதமருடைய வீடை போய் முற்றுகையிட போறாங்க. ஒரு கட்டத்துல நாடாளுமன்றத்தை போய் முற்றுகையிட்டு இன்னைக்கு நாடாளுமன்றத்தை கொளுத்தக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் வந்துருச்சு. அதோட நேபாள அரசு சார்பில் அந்த மக்கள் மேல தடியடி நடத்தி துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 19 இளைஞர்கள் அங்க சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. நூத்துக்கணக்கானவர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அப்ப பிரச்சனை பெரிய அளவுல வீரியமா மாறுறத பார்த்துட்டு அதோட நேபாள அரசு நாங்க அந்த தடை உத்தரவு வாபஸ் வாங்கிறோம் சொல்லி அந்த தடை உத்தரவு வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏம்பா, அதான் தடையை நீட்டிட்டாங்கன்ற, அப்புறம் எதுக்கு அந்த பிரதமர் ராஜினாமா பண்ணோம்? சம்திங் தப்பா இருக்குது. அதே இவ்வளவு பெரிய போராட்டம் மக்கள் புரட்சியா மாறி அங்க 19 பேர் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அப்ப இதுக்கு ஒரு உள்துறை அமைச்சரா இதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனாலும் மக்களுடைய போராட்டம் அடங்கல. பெரிய அளவுல அவங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் ராஜினாமா பண்ணாம இந்த போராட்டம் அடங்காது அப்படின்னு சொல்லி பிரதமரும் ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த மனுஷன் மானஸ்தம் போல 19 பேர் சேர்த்ததுக்கே ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இங்க நம்ம வேளாண் மசோதாவை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் பண்ணி 750 பேருக்கு மேல செத்து மடிச்சாங்க. ஆனா எங்கால் கவலையே பள்ளியே. மணிப்பூர் 2 வருஷத்துக்கு மேல அங்க கலவரம் வெடிச்சு 250க்கும் மேற்பட்டவங்க செத்து மடிச்சாங்க. இது இல்லாம இந்த CAA, அக்னிபாத், விளையாட்டு வீராங்கனைகள் சொல்லி நாடு ஃபுல்லா வேற போராட்டம் தான். ஆனா எங்கால் கேசுவாலிட்டியா சுத்திட்டு இருப்பாப்புல, மசியவே மாட்டாரு. இவ்வளவு ஏன்பா பண மதிப்பிழப்புன்னு வந்து 500 ரூபா 1000 ரூபாய் செல்லாது. இது மூலயமா நான் கருப்பு பணத்தை ஒழிச்சு காட்டுறேன். அப்படி ஒழிக்கலன்னா என்ன 50 நாள் உயிரோட வச்சு நடுரோட்ல கொய்த்துனாரு. ஆனா கடைசி வரைக்கும் பர்ன் ஆகவே இல்லை. அப்போ ஒரு 19 பேர் செத்ததுக்கே ஒரு பிரதமரே தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிருக்காரு. இங்க என்ன நடந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி நம்மளால நாடு நாடா ஏரோப்ளேன்ல சுத்திட்டு இருக்காரு. நான் சொல்றது, கெட்டாலும் மேம்மக்கள் தான். ஏழைத்தாயின் மகன் 7 மணிக்கு ஏரோப்ளேன் ஓட்டினானா.